ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரொமோட் வந்திருக்கு. இந்த ப்ரொமோட்டை பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு என்னடா இது காலையிலேருந்து ஒரு கலவர பூமியாக மாறிடுச்சு இந்த பிக் பாஸ். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா யோசிச்சு பார்த்தா, நம்ம விஜய் சேதுபதி சொன்னார், என்ன வேணாலும் பண்ணுங்கள் சரிங்களா, அது வரம்பு முறையோ மீறாமல் பண்ணிக்கோங்க, கண்ணியத்தோடு பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களை வந்துட்டு நீ ஏன் இதை பண்ணலாம் யாரும் கேட்க மாட்டாங்க, நல்லா சுவாரஸ்யமாக பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு சில விஷயங்களாம் சொன்ன ஒன்று எல்லாரும் இஷ்டத்துக்கு அப்பா. ஆனால் விஜய் பார்வதி ரைட்ரா, அதுவும் கனியை விடவே கூடாது. கனி எந்திரிச்சின்னொடனே அங்கே கிளாப் வந்துச்சு. அப்போது கனியால் தான் நம்மளுக்கு வந்துட்டு மக்கள்கிட்ட கெட்ட பேர் வந்துருச்சு நினச்சிட்டாங்க பொழுது. இங்கே என்ன பண்ணுறாங்க, அதுக்கு முன்னாடி இந்த இது ப்ரொமோ பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிக்குது. என்ன ப்ரொமோஷன்னா சூப்பர் டெலக்ஸ் மாறி இருக்காங்க. இவங்க மட்டுமா கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு கிடைத்த தகவல் படி நம்ம திவாகரும் சூப்பர் டெலக்ஸ்க்கு மாறின மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மேபி இந்த சண்டை போகிறாங்க பற்றி அந்த வேலை கொடுக்குறாங்க பாருங்க, அந்த 2 பேர் இந்த வாரம் முழுக்க வேலை செஞ்சுட்டு அவங்கள தூக்கி அடுத்த இதில் மாற்றவங்களும் தெரியல. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இங்கே சூப்பர் டீலக்ஸ் வந்தவொடனே கையில் பவர் வந்துருச்சு இல்லையா. ஸோ கையில் பவர் வந்த ஒரு காரணத்தினால என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்குள்ளே போய் உட்காடுறாங்க நம்ம விஜய் பார்வதி. துஷார்னு சொல்கிறாரு, நீங்கள் இங்கே உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாப்புல. பட் துஷார் ஓவரால் கேப்டன் சரிங்களா. அதேமாதிரி லக்ஸரி ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு கட்டுப்பாடே கிடையாது. வேலை செய்கிறவங்கள வேலை வாங்குறதா வேலை. ஸோ இவங்களும் நான் அங்கேருந்து அவர் சொன்னவொடனே போகணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா லக்ஸரியாக இருக்கவங்களுக்கு அந்த இது இருக்குது. ஸோ அதனால் நான் போக முடியாதுன்றாங்க. நீங்கள் போய் தான் ஆகணும்னு துஷார் சொல்கிறாரு. ஏன்னா துஷாருக்கு ஆல்ரெடி விஜய் பார்வதி மேலே கோபம். ஏன்னா அவங்க அக்கா நந்தினி வெளியே போனதுக்கு காரணமே இவங்க நினச்சிட்ருக்காரு சரிங்களா. இப்போ நான் யாருமே இங்கே இந்த கிச்சனில் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எந்த நியாயம்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி கேட்குறாங்க. தப்பு இல்லை, ஆனால் வேலை செய்ய விடாமல் தடுத்தா அது தப்பு. இப்போ கனி டென்ஷன் ஆகி கொந்தளிக்கிறாங்க. சூப்பர் டீலக்ஸில் இருக்கவங்களுக்கு ஒன்றும் கொம்பு ஒன்றும் முளைக்கல தெரியுதா. நீங்கள் அநியாயமாக ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதெல்லாம் நாங்கள் எதுவுமே கேட்கக்கூடாது, கண்ணை மூடின்னு வாயை மூடின்னு போகணுமா நாங்கள் முதல்ல அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க. இவங்க வழக்கம் போல் ஒரு ஆக்டிவிட்டி காமிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க இன்னும் டென்ஷன் ஆகிறாங்க. நல்ல அறிவு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது உள்ளே போகும், உனக்கு தான் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு கத்துறாங்க. இவங்க திரும்ப அதே ஆக்டிவிட்டி காமிக்கிறாங்க. செவுத்துக்கிட்ட பேசுகிறதும் உங்ககிட்ட பேசுகிறதும் ஒன்று தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் ஆகிட்டு போயிடுறாங்க. இவங்க அப்பயும் அதே ஆக்டிவிட்டி காமிக்கிறாங்க. ஆனால் விஜய் பார்வதி கொஞ்சம் கேம் விளாட்றாங்க. ஆனால் அவங்களோட அந்த ஆட்டிடியூட் பார்த்திங்கன்னா செம்ம கோவம். இது எப்படின்னா சௌந்தர்யா முன்னாடி பார்த்துருப்பீங்க நம்ம போன சீசனில், அப்படியே ஒரு நெக்கலாக பண்ணுவாங்க. அது ஒரு கோவம் வரும், ஆனால் கொஞ்சம் சிரிப்பும் வரும். ஆனால் விஜய் பார்வதி பண்ணுற விஷயங்கள் பார்க்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக பயங்கரமான ஒரு கொந்தளிக்கிற மாதிரி ஒரு கோவத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்களோட ஆட்டிடியூட் நேற்று கூட பார்த்திங்கன்னா அவங்கள அட்டாக் பண்ணுறாங்க, இவங்களையும் கமுருதியும் அட்டாக் பண்ணுறாங்க. அப்பயும் ஒரு ஆட்டிடியூட் காமிச்சாங்க. முந்தா நாள் அந்த ஆட்டிடியூட் காமிச்சதுக்கு விஜய் சேதுபதி அவருக்கு அங்கேயே சொன்னார், இந்த மாதிரி காமிக்காதீங்க, தப்பு இல்லையா. இவங்க சொல்கிறது மட்டும் கிடையாது, இது மக்கள் நினச்ச விஷயத்தை தான் அங்கே சொல்கிறாங்க. அதனால் முதல் தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே, எது எப்படியோ பட் இந்த மாதிரி பண்ணும்போது தான் இந்த சீசன் 9 சூப்பராக நகரும். ஸோ அதனால் விஜய் பார்வதியும் அவங்க பங்குக்கு நான் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். பாய், நான் போடல.